தேரிழந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ரசூலிக சய்யதினா நபியினா மௌலானா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அருளாலும் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நல்லாசியாலும் சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய ஷைகுமார்கள் உஸ்தாத்மார்களின் மேலான துவாவினால் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமும் மரியாதையும் மிக்க வேல்வார்கோட்டை அன்வாரியா ஜும்மா மஸ்ஜிதினுடைய தலைவர், செயலாளர் மற்றும் நிர்வாக பெருமக்கள், ஜமாத்தார்கள், மண்ணின் மைந்தர்கள், மாணவ கண்மணிகள் சிறப்பான முறையில் தங்களுடைய பல்வேறு விதமான வேலைகளை ஓரமாக வைத்துவிட்டு ஊரினுடைய பெருமைக்கும் கண்ணியத்திற்கும் மதிப்பளித்து வருகை தந்திருக்கக்கூடிய உலமா பெருமக்களையும் தாய்மார்களையும் நிர்வாகத்தின் சார்பாக, மஜ்லிஸுல் உலமா சபையின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நாம் வரவேற்று இன்றைய நிகழ்வின் மிக பெரும் முக்கியஸ்தமான ஒரு நிகழ்வு என்னவென்றால், பொதுவாக இன்று பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சாளர்களும் பல மணிக்கணக்காக பேசக்கூடியவர்கள், அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஒவ்வொரு பேச்சாளர்களுமே 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசக்கூடியவர்கள். அதிலையும் சில இளைய உலமா பெருமக்களும் இந்த நிகழ்வில் பங்கு பெற வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதிலையும் குறிப்பாக சொல்லப்போனால் இன்றைய தினம் நம்முடைய அன்வாரியா ஜும்மா மஸ்ஜிதில் நடைபெறக்கூடிய ஒரு மீலாது விழாவை மிகவும் பொன்னெழுத்துக்களால் பொறித்து வைக்கப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு. அத்துணை பேர்களும் இந்த மண்ணின் மைந்தர்கள். இன்று உரையாற்றக்கூடிய அத்துணை உலமா பெருமக்களும் நம்முடைய மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் என்பதில் எந்த சந்தேகமில்லை. அல்ஹம்துலில்லாஹ், இந்நிகழ்வு தொடர்ந்து நடைபெறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லருள் புரிய வேண்டும் என்று நாம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க பெரியோர்களே, நீண்ட நேரம் நான் எடுத்துக்கொள்வதற்கில்லை. ஒரே ஒரு செய்தி. இந்த நிகழ்வு யாருக்கு என்றால் முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குரியது. 1500 ஆண்டு காலங்களையும் கடந்து அவர்கள் இன்றும் இந்த நிலைமையில் பேசப்படுகிறார்கள் என்று சொன்னார். இவர்களுக்கு தவிர வேறு யாருக்கும் இந்த சிறப்பை எடுத்துக்காட்ட முடியாது என்பது நிதர்சனமான உண்மை. இதனால தான் இமாம் பூசிரி ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்கள் தங்களுடைய புருதா என்னும் காவியத்தில் சொல்லுவார்கள், فَإِنَّ لِي ذِمَّةً مِنْهُ بِتَسْمِيَتِي مُحَمَّدًا وَهُوَ فَالْخَلْقِ فِي الدِّمَمِ مَوْلَايَ صَلِّ وَسَلِّمْ. சத்தமாக சொல்லுங்கள், சலவாத். இது இந்த மஜ்லிஸில் ரசூலுல்லாஹ்வுடைய பேர் வரும்போதெல்லாம் சலவாத் சொல்லணும். மௌலாய ஸல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிம். 13,33,46,300 பேர்கள் இந்த உலகத்தில் முஹம்மது என்ற திருநாமத்தை தாங்கி இருக்கிறார்கள். இது 2024 கணக்கின் பிரகாரம். அப்படியானால் 13 கோடி பேர்கள் உலகத்தில் இந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருநாமம் சூட்டப்பட்டிருக்கிறது. ஒரு அறிஞர் ஒரு சர்ச்சை எடுக்கிறார்கள், யாருடைய பெயர் அதிகமாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று. 10 பேர்கள் நிர்ணயிக்கப்பட்டு எடுக்கப்பட்டது. 10 பேர்களில் முதல் இடத்தில் காரூணிய சீலர் சர்க்காரை ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிற்கிறார்கள். இரண்டாவதாக ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மரியம் என்றும் மரியம் குட்டி என்றும் மேரி என்றும் இப்படி பல்வேறு பெயர்களில் மாறி மாறி
ஏறக்குறைய 6 கோடி சொச்சம் அவர்களுடைய பெயர் இந்த உலகத்தில் சூட்டப்பட்டிருக்கிறது. இப்படியாக வந்து 6வது இடத்தில் அஹம்மது என்ற திருநாமம் இடம்பெறுகிறது. முஹம்மது என்றாலும் அஹமது என்றாலும் ஒன்றாகத்தான் இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படியானால் 13 கோடியை தாண்டி இன்னும் 6வது இடத்தில் இருக்கக்கூடிய அந்த பெயரையும் சேர்த்தால் இதை மிஞ்சுவதற்கு இடமே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு முஹம்மது என்ற திருநாமம் உலகமெல்லாம் சூட்டப்பட்டு 13 கோடிக்கு மேலால் ஏறக்குறைய அந்த பெயர் அழைக்கப்படுகிறது என்று நாம் இந்த நேரத்தில் விளங்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய நபியின் மீது அதிகமான மரியாதையும் கண்ணியமும் வரும்போதுதான் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வதற்கும் சுன்னத்தை எடுத்து நடப்பதற்கும் ஒரு ஆசையும் ரசனையும் ஏற்படும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. ஒரு அறிஞர் பெருமகனார் சொல்லும்போது சொல்லுவார்கள், வலம்மல் இலாஹி சுமம் மஅஸ்மிஹி வதாலிக ஃபில் ஹம்ஸில் முஅzzini யஷ்ஹது மௌலாய ஸல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைர். முஹம்மது என்ற அந்த திருநாமம் மஹ்மூத் என்ற அல்லாஹுடைய திருநாமத்தினுடைய மாத்தாவான மஸ்தரிலிருந்து வந்தது. எனவே ஹம்து என்ற அந்த வாக்கியத்தை கொண்டுதான் அல்லாஹு தஆலா சூரத்துல் ஃபாத்திஹா என்னும் திருக்குர்ஆனை தோற்றுவித்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எனவே அல்லாஹ் தன்னுடைய இஸ்மோடு இந்த இஸ்மை சேர்த்திருப்பதின் விளைவாக என்ன நடக்கிறது என்று சொன்னால், சூரியன் உதயமாகுவதற்கு சற்று முன்னதாக, அறிஞர் பெருமக்களுக்கு தெரியும், நிறைய படித்தவர்கள், சூரியன் எங்கே உதயமாகிறதோ அங்கு சற்று நேரத்திற்கு முன்னால் அதான் சொல்லப்படுகிறது. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று அந்த பாங்கு ஒலியில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய திருநாமம் உச்சரிக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அங்கு பாங்கு முடிந்ததற்கு பிறகு அடுத்த ஊர் அடுத்த ஊர் அடுத்த ஊர் அடுத்த ஊர், இப்படியாக சூரியன் மறைந்தும் கடைசி நிமிடம் வரைக்கும், அடுத்து சூரியன் உதயமாகும் நேரம் வரைக்கும் 24 ஹவர்ஸ் 24 மணி நேரமும் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய திருநாமம் பள்ளிவாசல்களில் உச்சரிக்கப்படுகிறது என்பதுதான் ஒவ்வொரு முஅzzினும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய திருநாமத்தை உச்சரிக்கிறார்கள் என்ற செய்தியை நமக்கு அறிவுபூர்வமாக அழகாக நமக்கு சொல்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ஸலவாத் ஓதுகிறோம், சலாம் சொல்கிறோம், புர்தா ஓதுகிறோம், இன்னும் வேறு வேறு விதமான ஸலவாத்துகள் சுன்னத் தொழுகிறோம். இந்த தொழுகையெல்லாம் விட்டுவிட்டால் ஃபரலு மட்டும் தொழுகக்கூடிய நம்முடைய அந்த தொழுகையில் ஏறக்குறைய ஒரு நாளைக்கு 9 தடவைகள் காரூணிய சீலர் சர்க்காரை ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய திருநாமம் உச்சரிக்கப்படுகிறது. 9 தடவை 250 கோடி முஸ்லிம்கள் வாழுகின்ற சூழலில் ஒரு 200 கோடி முஸ்லிம்கள் இந்த தொழுகக்கூடிய 5 நேர தொழுகையிலையும் 9 தடவைகள் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு என்று சொல்லும்போது ஏறக்குறைய 1800 கோடி தடவைக்கு மேலால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய திருநாமம் உச்சரிக்கப்படுகிறது என்பதை நம்மால் விளங்க முடிகிறது. ஆக மொத்தத்தில் காரூணிய சீலர் சர்க்காரை ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய திருநாமம் உலகத்தில் எல்லா நிலைமைகளிலையும் நேரங்களிலையும் உச்சரிக்கப்படுகிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயரே எனக்கு போதுமானது, அதனுடைய அலங்காரத்தை கொண்டே உலகம் நிலை பெறுகிறது என்று மாத்திரமல்ல, ஒரு கவிஞர் சொன்னார், முஹம்மதுன் ذிக்ருஹு ரூஹுன் ஃபி அன்ஃபுஸினா முஹம்மதுன் ஷுக்ருஹு ஃபரதுன் அலல் உமமி மௌலாய ஸல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற திருநாமம் நாம் உச்சரிப்பதினால் நம்முடைய செத்துப்போன நஃப்ஸ் உயிர் பெறுகிறது என்றும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற திருநாமத்தை ஒவ்வொரு மூமின்களும் முஸ்லிம்களும் உச்சரிப்பது இந்த உம்மத்தின் மீது ஃபரலாகும் என்ற செய்தியை உணர்வுபூர்வமாக நமக்கு உணர்த்துகிறார்கள். அதைத்தான் மரியாதைக்குரிய நம்முடைய பள்ளிவாசலின் முத்தவல்லி தலைவர் அவர்கள் கூட ஆரம்பத்தில் ஒரு ஆயத்தை ஓதி காட்டினார்கள்.
இன்னல்லாஹு வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ சல்லிமு தஸ்லீமா என்று இது அல்லாஹ் செய்யக்கூடிய வேலையாக இருக்கிறது. எனவே ஸலவாத்தை கொண்டு அக்ஸிரி ஸலாத்த அலன் நபி, நபியின் மீது அதிகமான இந்த மஜ்லிஸில் ஸலவாத்தை கொண்டு நம்முடைய ஹாஜத்துகளையும் தேட்டங்களையும் நிறைவேற்றிக் கொள்வதோடு நோய் நொழிகளிலிருந்து பரிபூரணமான ஷிஃபா கிடைப்பதற்கும் அது காரணமாக இருக்கிறது. ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காரூணிய சீலர் சர்க்காரை ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த திருநாமத்தால் நம்முடைய ஊரையும் நம்முடைய இல்லங்களையும் நம்முடைய இதயங்களையும் பிரகாசமானதாக ஆக்கி இந்த மஜ்லிஸில் எப்படியெல்லாம் நம்மை அல்லாஹ் ஒன்று சேர்த்தானோ அதே மாதிரி உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவருடைய தோழர்களோடும் நம் அனைவர்களும் குடும்பமாக சுவர்கலோகத்தில் பிரவேசிப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லருள் புரிவானாக என நல்ல துவாவோடு முடிவுக்கு வருகிறேன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக நம்முடைய மண்ணின் மைந்தர்கள் பேச்சாளர்களாக இருக்கிறார்கள். எல்லோரும் சிறப்பாக பேசக்கூடிய உலமா பெருமக்கள்